மகளா ஒருத்தவங்க நடிக்கிறாங்கல்ல, ஆ, ஆ. இடிக்குதே சார். லாஜிக்கே இல்லையே. என்ன நடிகை இல்ல இடிக்குதுங்கிறீங்க? விஜய்க்கு மகளா நடிக்கிறவங்களா அவங்க? வேற ஆளே கிடைக்கலையா? அது ஒரு ட்ரெய்லர் அப்பா பாத் ஸ்தானத்துல காமிச்சிட்டீங்களே, அதுவும் அவ்வளவு பெரிய பொண்ணுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல காமிச்சிட்டீங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான். ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் நிறைய விஷயம் கதை பண்றப்பவே வந்து பெரிய விவாதத்துக்கு உள்ளாச்சு. ம். விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே சொல்றேன், அப்பாவா நடிக்கிறதுக்கு இப்பைக்கு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ஓவர் ரிஸ்க் தான் இல்ல எடுத்திருக்காங்க. அப்பாவா நடிக்கலாம். தெறி படத்துல கூட அப்பாவா நடிச்சிருந்தார். மீனாவுடைய பொண்ணுக்கு நைனிகா அந்த பொண்ணோட மகளா அப்பா ஏங்க நடிச்சாரு. எத்தனை குட்டி பொண்ணுக்கு அது அப்படி நடிக்கலாங்க. நடிக்கலாம். ஆனா இது ஒரு மேஜர் பொண்ணுக்கு வந்து மேஜர் பொண்ணுங்க. அதுதான் இதுவே சொல்றேன். அம்மா மாதிரி தான் இருக்கு. அதுதான் சொல்றேன். ஜோடி ஹீரோயினா மாதிரி இருக்கு. அததான் சொல்றேன். எங்க தலைவனுக்கு பொண்ணா பார்க்கவே முடியல அந்த பொண்ண. இதுவும் திமுக சதியா இருக்குமோ? இல்ல எதுக்கத்தால திமுக திமுகன்னுவீங்களே. இப்போ ஹீரோயினா நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரை பொண்ணா நடிக்க வச்சாங்கல்ல, திமுக சதியா இருக்குமோ? இல்லங்க. ம். அதாவது காஸ்டிங் குருன்னு ஒவ்வொரு படத்துக்கு இருக்கு. அதுல திமுக காரர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏங்க நான் சொல்ற வரத்துக்குள்ளார திமுக இல்ல காரன் எதுக்கத்தால நீங்க திமுக எல்லாத்துக்குமே திமுக திமுக காரன்னா ஏங்க நீங்க தான் சார் சொல்லிருக்கீங்க அப்படி. எதுக்கத்தாலும் திமுக தான் சதி, திமுக தான் சதின்றீங்க. ஒருவேளை அந்த காஸ்டிங் குரூல வந்து திமுக காரங்க யாருன்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ண சதியா தான் இருக்கும். ஒரு விஷயங்க ம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அவங்க சதி இவங்க சதியெல்லாம் இல்ல. ம். புரியுதுங்களா? எங்க தலைவன் முடிவு பண்ணுவான். ஓ. எந்த சதியும் முறியடிக்கிற சக்தி எங்கள்கிட்ட இருக்குது. ம். புரியுதுங்களா? அதனால டிஎம்கே சதி செஞ்சு நடத்திடுறாங்க அப்படின்னா நாங்க அதை தாண்ட முடியாதுன்னு கிடையாது.